ஒரு தடவை 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரனை இயேசு வண்டியில் கொண்டு வந்தார்களாம். மேல் கூரையை பொழித்தார்கள். அவன் இயேசு இருந்த வீட்டுக்குள்ளே அப்படியே கயற்றினால் கட்டி இறக்கி வைத்தார்கள். இப்படி திமிர்வாதம் பிடிச்சு கிடக்கிறவனுக்கு விடுதலை வேற இடத்துல கிடைக்காது. இவன் படுத்த படுக்கையாகத்தான் கிடக்கிறான். இவனுக்கு எழும்ப முடியாது, இவனுக்கு நடக்க முடியாது. யாரும் உதவி செய்து தூக்கி கொண்டு போனா தான் முடியும். இயேசு அவனை பார்த்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு நல்ல விசுவாசம் இருந்தது, கொண்டு வந்தவர்களுக்கும் விசுவாசம் இருந்தது. இயேசு சுகமாக்குவார். அவர்களுக்கு விசுவாசம் இருந்ததுனால இயேசு அவரை சுகமாக்கவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் ஒன்னு கவனமா பார்த்தான். அல்லேலூயா. இயேசுவுக்கு புரிந்தது இவனுடைய நோயினுடைய காரணம் பாவமே. அதனால அவர் முதல்ல பார்த்து சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு பாவம் மன்னிப்பின் அதிகாரம் இருக்கிறது என்று இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அவன் அப்படியே இயேசுவின் வார்த்தை அவனுடைய சரீரத்திலே பாய்ந்து சென்றது. கால்கள் நாடி நரம்புகள் எல்லாம் பலனடைந்தது. படுக்கை எழும்ப முடியாதவன் குதித்து எழும்பினான். ஹல்லேலூயா. அவனை படுக்க வச்சிருந்த அந்த படுக்கையை அவனே தானாகவே எடுத்தான். இப்போ படுக்கையிலே அவன் வந்தான். இப்போ படுக்கையை எடுத்துக்கொண்டவன் வீட்டுக்கு போகிறான். நமக்கு அநேகருக்கு பாவம் மன்னிக்கப்படணும் இல்ல, நோய் மட்டும் சுகமாகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா போதாது, பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் நோய்களில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மனதுருக்கம் நிறைந்தவர், மன்னிப்பதில் வல்லவர். ஆமென். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், பாவத்தை நீ அறிக்கையிடும் பொழுது, இயேசுவே எனக்கு மன்னிக்கும் என்று சொல்லும் பொழுது, மனதுருக்கம் காட்டி நமக்கு விடுதலை மன்னிப்பார், பாவத்தை மன்னிப்பார், பாவத்தை மன்னித்து நோய்களை சுகமாக்குவார்.